மரியாதைக்குரிய தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் மதுரையிலே விஜயம் செய்திருக்கிறார்கள். ஒரு மாதத்திற்கு முன்பாக அவர்களை பெற்றெடுத்த தாயார் அவர்கள் இயற்கை எய்தினார்கள். என்னுடைய தாயார் 2 மாதத்திற்கு முன்பாக இயற்கை எய்திய போது குடும்பத்திலே உள்ள அனைவரிடத்திலும் அவர்கள் நலம் விசாரித்தார்கள், ஆறுதல் கூறினார்கள். அதே நிலையிலே அவர்களை நேரிலே சந்தித்து அவருடைய தாயார் மறைவு குறித்தும் அவர்கள் இயற்கை எய்தது குறித்தும் அந்நியாரிடத்திலே நாங்கள் நேரிலே கேட்க முடியவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் நேரிலே சென்று அந்நியாருடைய தாயாருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அதேபோல எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்நியார் கேப்டன் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரி அவர்களும் 1 மாதத்திற்கு முன்பாக இயற்கை எய்துவிட்டார்கள். இந்த 2 துக்க நிகழ்வுகளிலும் அவரிடத்தில் ஆறுதல் கூறுவதற்கு இங்கே அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. வீடு அருகாமையில் இருக்கிற காரணத்தினால அவரை நேரிலே சந்தித்து அவருடைய தாயார் இருந்த அந்த துக்கத்தில் அவர்களுக்கு ஆறுதல் கூறி எந்த விதமான முடிவாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் எடுக்கிற முடிவுதான். அது குறித்து நான் எதுவும் பேசவில்லை. ஏன்னா உங்கள் மத்தியில தான் நான் ஆறுதல் கூறினேன். உங்கள் மத்தியில ஆறுதல் மனிதாபிமான அடிப்படையில் அவங்களுக்கு அவங்க தாயார் இருந்ததற்கு நேரிலே வந்து சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல். கூட்டணி தொடர்பாக நான் எதுவும் தெரிவிக்க முடியாது. அது தொடர்பான அறிவிப்பை பொதுச் செயலாளர் தான் வெளியிடுவார். தற்பொழுது சந்திப்பானது ஆறுதல் தெரிவிப்பதற்காகவே இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக அவர் தரப்பில் கூறப்பட்டிருந்தது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்தோம்.